அப்படி என்றால் பாளையங்கோட்டை சிறையிலே பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்ற பரந்த மனத்தோடு வந்திருக்கிறார். அவர் மறுத்தால் என்ன? கையிலே காப்பு போட்டு காவலோடு கூட்டி செல்ல காத்திருக்கிறார் துரை அவர்கள். என்ன துரை அவர்களே, உடையனத்தவர் கூறுவது உண்மைதானா? உண்மைதான். ஊமத்திரை என்னோடு வரமறுத்தால் அவரை கைது செய்து இழுத்து போகத்தான் வந்திருக்கிறேன். கைது செய்ய வந்திருக்கிறீரா? வேண்டாம் துரை அவர்களே, பழைய பழக்கத்தால் கேட்கிறேன். அரசன் என்ற மரியாதையிட்டு மன்றாடுகிறேன். அரசுதான் அறிந்தது. அந்த மனிதர் உயிரோடு இருந்தால் உங்களுக்கு என்ன? அதுவும் என் அரண்மனையில் என் தோழனை கைது செய்ய நான் எப்படி அனுமதிப்பது? தயவு செய்து என்னை இக்கட்டான நிலைக்கு ஆளாக்காது. மரணவே, ஊமைத்துறையை கைது செய்வதனால் என்ன இக்கட்டான ஏற்பட்டுவிட போகிறது? சிறையில் அடைத்து சதையை சுருண்டி எடுக்க போகிறார்களா அல்லது சூட்டுக்கோளால் சரீரத்தை சுட்டு தின்ன போகிறார்களா? வீணும் எல்லாம் வேண்டாம் என்று அவரை விட்டுவிட வேண்டியதுதானே. மேலும் அவரை கைது செய்வதனால் துரை உமக்கு நன்றி கூற கடமைப்பட்டுள்ளார். உமது பெயரும் புகழும் பரவ வேண்டும் என்றால் ஊமைத்துறையை காட்டிக் கொடுப்பதில் தவறேதும் இல்லையே. மன்னரின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இதுவரை அமைதி காட்டினோம். யாரை பார்த்து என்ன வார்த்தை கூறினீர்? காட்டிலே வாழும் கடும் புலி கூட மன்னரை கண்டு தலையடைந்து ஓடும் பொழுது காட்டிலே வாழும் உன்னை போன்ற நாய்கள் கூட்டமா வாராட்டம் காட்டுவது? காட்டிக் கொடுப்பதோ உன் குணம். தாயையும் பிறந்தவன் நாட்டையும் உற்ற பெருமையிலே உயர்ந்த மறுமையும் ஒற்றவன் குடியையும் காட்டிக் கொடுப்பதோ உன் போன்ற ஈடர்களின் இழிவடைந்த குணம். உன் நிந்தனை எண்ணத்தை இத்தோடு நிறுத்திவிட்டு நினைத்து பிழைத்து ஓடிப்போ. ஊரானின் உப்பை உண்டு கொடுத்த உடையனத்தவர் இப்பொழுது மயக்கத்தில் இருக்கிறார். அதனால்தான் மதிமயங்கி பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு தாய் மக்களை போல் கம்பெனியாரோடு உறவு கொண்டிருக்கிறார். ஆமாம், கம்பெனியாரோடு நான்கு நட்பு பலமானது. அதிலே நான் பெருமை அடைகிறேன். இம்மாதிரியான நட்பு உமக்கு இல்லை என்று என்மேல் ஏன் பொறாமைப்படவில்லை தவறே பரிதாபப்படுகிறோம். கைதளர்ந்து மெய்தளர்ந்து வெள்ளையனின் பார்வைக்கு ஏந்தும் காலம் உமக்கும் வந்ததே என்று வெட்கப்படுகிறோம். கேவலம் பதவி சுகத்திற்காக பச்சோந்தி வேலை விட்டு திரியும் தேவனை பார்த்து தமிழரிடமே தரம் தாழ்ந்து போகிறோம். மனிதர்களே, வந்ததை மறந்து விட்டு வாதிட நேரமில்லை. முடிவாக கேட்கிறோம். ஊமைத்துறையை கம்பெனியாரிடம் ஒப்படைக்க முடியுமா? முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியாது என்று மறுத்தாய்? வேண்டாம் பெரியமருது. முடியாது என்று பிடிவாதம் பிடித்ததால் மனிதகுல சக்கரவர்த்திகள் எத்தனையோ பேர் பிடிமன் கூட தர முடியாது என்று பிடிவாதம் பிடித்தன. கௌரவக்குல துரியோதனன் கடைசியில் வந்தது என்னவாயிற்று? தம்பி விபீஷணன் நடத்தும் பிராட்டியை சிறை வைத்தான லங்கேஸ்வரன் ராவணன் கடைசியில் வந்தது என்னவாயிற்று? வேண்டாம், இதையெல்லாம் கூட புராண சம்பவங்கள் என்று நீர் புறந்தள்ளிவிட முடியும். கடந்த கால சம்பவங்களை, அதுவும் நம் கண் முன்னே நடந்த சம்பவங்களை உம் மனக்கண்ணிலே கொஞ்சம் ஓடவிட்டு பாருங்கள். காரைக்குடிகளை எத்திருக்கிறது உமக்கு தெரியாதா? 7000 என்னவாயிற்று என்று நீர் அறியவில்லையா? நாகராபுரம் மட்டும் நாடு மலராது. கட்டியும் எடுத்தார். கடைசியில் அவரை கயத்தாறு போதையில் உள்ள கட்டைக்குடி மரம் ஆவு கொண்டது. காடவருடைய பாளையம் 7000 பண்ணை நாகலாபுரத்து நிலை பாஞ்சாலங்குறிச்சியின் கதி படமாத்து தவறுகளுடைய தவிர பயமுறுத்தி பார்க்கிறார் என்பது மண்டே. உரையாளர்களே, உம்மிடம் நேரடியாகவே கேட்கிறேன். ஊமைத்துறையை கைது செய்யும் நோக்கத்தோடு தான் வந்திருக்கிறீரா? அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இனி சமாதானம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. எங்கள் கம்பெனியாரின் ஆணைப்படி சென்னை மாகாண கவர்னரின் உத்தரவுப்படி ஊமைத்துறையை கைது செய்கிறேன். யாருங்க
சின்ன மன்னவர் கேட்டவுடன் காட்டாற்று வெள்ளமென கர்ஜிக்கும் சிங்கமென கட்டவிழ்த்து விட்ட களிர் கூட்டமென புறப்பட துடிப்பவன் எமது சிவகங்கை புறப்படை பெருங்கடலின் அலைய எதிரிகள் படை திரட்டி வந்தாலும் புலியாக பாய்பவர்கள் தான எமது சிவகங்கை வீரர்கள் களம் கண்ட வெற்றியின் வீர வரலாற்றை கருவறையிலேயே கண்வெளித்தும் காது கொடுத்தும் கேட்டவர்கள் தான எமது தென்பாண்டிய சேய்கள் வீரமெனும் பால் குடித்து வெற்றியினும் ரத்த திலகமிட்டு தேசப்பற்றோடு வளர்ந்தவர்கள் தான் எமது தென்பாண்டிய மாந்தர்கள் போர்க்களமும் அங்கே பொங்கியலும் வீரமும் புறமதி கெட்டு ஓடும் எதிரியின் ஓட்டமும் நாங்கள் கண்ட காட்சி கண்கொள்ளா காட்சி யாரிடம் சீருகிறேன் எவ்விடத்தில் இருக்கிறேன் செங்குருதி வீரனாடைய சிவந்தனை எங்கள் மண்டலம் அது இன்னும் சிவக்கட்டும் சிவக்கட்டும் சிவகங்கை சீமையே சிவந்த கங்கையாக ஓடட்டும் எங்கள் தனாதிபதி பிள்ளை தலை உங்கள் பாலாவிலே சொருகி வந்ததைப் போல உங்கள் வெள்ளைக்கார சிப்பாய் தலைகளை என் வாளிலே சொருகி நகரம் வருகிறேன் எவனா வருவது வெள்ளைக்கார சிப்பாய் வருகிறானா அல்லது வெள்துறை வருகிறாரா அல்லது ஊராள துடிக்கிறாரே உடையன தேவர் வருகிறாரா வாரும் வாரும் வந்து வாரும் தளபதியாரே, என்ன துடிக்கிறீர்? ஒவ்வொரு கற்பனைக்கு வேகையாக நினைக்கலாம். ஆனால் என் இதயத்தின் கண்களுக்கு நீ திரும்பாக தெரிகிறாய். கத்தியும் கேடையும் உங்கள் கைகளில் கண்டாலே கமண்டலமும் திருவோடமாய் தெரியும் முனிவன் தான் என் முன்னே தெரிகிறான். கல்லாலும் கம்பாலும் தீரத்தை காட்டுவதும் கரவழியால் கட்டி புரள்வதும் உங்கள் காலிக நாயகன் கம்பன் வாழ்ந்த காலம். ஆனால் வெள்ளையனின் விரோதத்தால் வார்த்தெடுக்கப்பட்டவைதான் எங்களின் வலிமையான ஆயுதங்கள். உரையில் இருக்கும் கத்தியை உருவி எடுக்கும் முன்னே உடலை சல்லடை கண்களாக துளைத்துவிடும் எங்கள் துப்பாக்கிகள். விலங்கிட வந்த எங்கள் வீரனையா வால் காட்டி விரட்டுகிறாய். வருகிறேன் நானே. நட்போடு இருந்த நம் உறவு இத்தோடு முடிந்து விட்டது. இப்பொழுது சவால் விட்டு கேட்கிறேன். எங்கள் கோட்டையிலே வந்து எங்களை கைது செய்ய நீங்கள் யார்? நீங்கள் என்ன எங்கள் பங்காளிகளா அல்லது இவ்வாறு மண்ணையாள உரிமையுள்ள பகுத்தாளிகளா? என்னாட்டு நாய்களா? இந்நாட்டு எலும்பு துண்டுக்கு இயக்கம் கொண்டு ஒப்பும் சிப்பும் விற்க வந்ததை மறந்து தப்பிப்படும் தொழிலை கற்றுக்கொண்டீர்களா? பட்டு பீதாம்பரத்தை பார்க்க வந்த நீங்கள் பட்டாள தொழிலோடு பாராளு விழுந்து விட்டீர்களா? உண்டு கொளுத்த நாட்டிற்கு இரண்டு கவலைக்கு உங்களுக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கு? உறங்க இடம் கேட்டு ஊருக்கே விளைவிக்க உங்களுக்கு எவ்வளவு அகம்பாவம் இருக்கு? உங்களை போன்ற வெறிநாய் கூட்டத்திற்கு எவ்வளவு வேகம் என்றால் எங்களை போன்ற வேங்கை பட்டாளத்திற்கு எவ்வளவு வீரம் இருக்க வேண்டும்? பிச்சை எடுக்க வந்த நாடோடி கூட்டமே, நாடு பிடிக்கும் நம்பாசியில் எங்களை நாடி வந்தால், நண்பனை கைது செய்ய மீண்டும் இங்கே தேடி வந்தால் உங்கள் உயிரோ உடலை விட்டு ஓடிவிடும். ஜாக்கிரதை. மிஸ்டர் பெரியமருது, சர்வ சக்தி படைத்த வெள்ளை நிறத்திலே விளையாடிவிட்டீர்கள். தொட்டால் சுடும் சூரியன் நிறத்திலே சூரத்தனத்தை காட்டிவிட்டீர்கள். இனி எதை எங்கே எப்படி செய்ய வேண்டும் என்பது இந்த வேல்ஸ்துறைக்கு கைவந்த கலை. இனி சந்திக்க வேண்டிய இடத்திலே சந்திக்க வேண்டிய நேரத்திலே சந்திப்போம். பாருங்கள் இனத்தவரே. சற்று பொறுங்கள். தம்பியும் தளபதியும் பேசியதை பார்த்தால் பெரிய மன்னவர் உசுப்பி விட்டு வேடிக்கை பார்ப்பது போல் தோன்றுகிறது. இந்த அவையின் தலைவர் என்ற முறையில் தக்க மதிப்புற கடமை போட்டுள்ளார் பெரிய மன்னவர். மெத்தனமாக இருக்கும் மன்னவர் வேண்மை தாங்கியதற்கு கூறும் கொள்கை இந்த அவையிலே நான் அவளோடு எதிர்பார்க்கிறேன். சின்னவர் முத்தழக, நீங்கள் இருவரும் அமைதியாக இருக்க வேண்டும். இது அரச கட்டளை. மேஜர் அவர்களே, படமாத்தூர் தேவர் அவர்களே, சமரசம் என்று சொல்லிவிட்டு சங்கிலியால் பிடிக்க வருவதா சமாதான லட்சணம்? நம்பி வரும் ஒருவனை நைவஞ்சகமாக பிடிக்க முயற்சித்தால் பின்விளைவுகள் ஏற்படும் என்று சொன்ன பொழுது கம்பெனியார்கள் பண்பு மிக்கவர்கள் என்று படமாத்தூரார் கூறினாரே,
இதுதான் உங்கள் மேலை நாட்டு பண்பாடா? இதற்கு விளக்கமளித்தால் அவர்களின் பேச்சுக்கு நான் பதிலளிக்கிறேன். சரி துரை அவர்களே, இந்த சிவகங்கையின் மணிமுடியை மீட்டுத் தர வேண்டும் என்று உங்கள் காதலை பிடித்த கயவன் யார்? ஊமையன் மறுப்பிரன். தேவரே, படமாத்தூர் கலையுள்ளவ பெரிய உடையன தேவரே, சூழ்ச்சியாய் பற்ற வைத்த நெருப்பு சுற்றிலும் பற்றிக் கொண்டது என்ற சுகமான சிந்தனையா, அல்லது திருட்டுத்தனமாக வைத்த புள்ளி தெரிந்துவிட்டது என்ற சோகமான சுமையா? எங்கள் மதிப்பிற்குரிய மன்னர் காளையார் கோயிலே களவழியானாரே, அப்பொழுது எங்கே போயிருந்தது பங்காளி பாசம்? அன்பிற்குரிய அன்னை வேலுநாச்சியார் 8 ஆண்டு காலம் பட்டாரிய துயரம், அப்பொழுது எங்கே போயிருந்தது பிறந்த மண்ணின் நேசம்? அதையெல்லாம் மறந்து மானத்தை இழந்து அரியணையில் அமர ஆவலாய் துடிக்கிறேன். ஆட்சி வீட ஆசையில் அந்நியன் கால் பிடித்து அரியணையில் கோல் பிடிப்பதை விட கையிலே வால் பிடித்து களம் காணும் வெற்றிகரம் வீரமானது. பிறந்த பொன் நாட்டையும் நம் நாட்டிலே பிறந்தவனையும் ஓர் அந்நியரிடம் காட்டிக் கொடுப்பது பெற்ற தாயிடம் கூட்டிக் கொடுப்பது. துறையவர்களே, உம்மையும் ஊமை துறையும் அழைத்து சமரச பேச்சுக்கு ஏற்பாடு செய்தது உம்மிடம் இருக்கும் பீரங்கியின் பயத்தால் அல்ல, நம் நட்பு அழிந்துவிடக் கூடாது என்ற பண்பால். நான் ஒரு அரசன் என்பதை மறந்து அவரை கைது செய்ய வேண்டாம் என்று மன்றாடியது இந்த மணிமுடி எனக்கே நிலைக்கட்டும் என்ற எண்ணத்தால் அல்ல, தன் நாட்டாளையே காட்டிக் கொடுத்தான் பெரிய மனிதர் என்ற பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் இருக்க. துரையவர்களே, என் இறுதி கூற்றை கவனமாக கேட்டுக் கொள்ளுங்கள். மாற்றான் ஒருவனுக்காக என் மண்ணிலே பிறந்தவனை காட்டிக் கொடுப்பதை விட கட்டை புளிய மரத்திலே தொங்கிய கட்டமன் மதியை மேலானது. ஓடுங்களடா ஓடுங்கள், பின்னங்கால் பிள்ளைகளை ஈடுபட படுவேகமாக ஓடுங்களடா ஓடுங்கள். பாஞ்சாலம் குறிச்சியிலே அடித்த புயல் சிவகங்கைக்கும் வந்துவிட்டது. இந்த புயலுக்கு காரணம் நானேதான். இந்த சீமையின் அழிவிற்கே காரணமாகிவிட்ட சூறாவளியும் நான் தான். என்னை தண்டியுங்கள் மதையா, என்னை தண்டியுங்கள். ஏன் கலங்குகிறாய்? நடப்பது நடக்கட்டும், தைரியமாக இரு. என்ன நீ கூப்பிட்டீங்களா? ஆமாம், நீ அரண்மனைக்கு செல்லவில்லையா? போகணும் நீ. ஆமா, அண்ணன் என்ன வரலையா? அதனால்தான் தம்பி உன்னை கேட்கிறேன், அவர் இன்னும் வரவில்லையே. வந்து விடுவார் அண்ணி. அண்ணி, அண்ணனுக்கு இப்பொழுது அரண்மனையில எவ்வளவு நல்ல பெயர் தெரியுமா? அண்ணன் மீது மன்னருக்கு மிகுந்த நம்பிக்கை வந்து விட்டது. அந்த அளவுக்கு அண்ணன் நம் மன்னன் மனதிலே இடம் பிடித்து விட்டார். அப்படியா? மிகவும் சந்தோஷம். தந்தையாருக்கு என் தாழ்மையான வணக்கம். ஒரு வருத்தமான செய்தி, உங்களையும் உங்கள் அன்னாரையும் கைது செய்ய வேண்டும். இது அண்ணனின் அரசரின் உத்தரவு. என்னையும் அண்ணனையுமா? எதற்காக? உங்கள் அண்ணார் பெரிய மன்னரை கத்தியால் கொலை செய்ய முயன்றதால் இந்த சரியை உங்களுக்கும் பங்கேற்பதாக அரசர் சந்தேகப்படுகிறார். மன்னரை அண்ணன் கொல்ல முயன்றாரா? சரியிலே எனக்கும் பங்கா? முத்து, என்னப்பா இதெல்லாம்? எல்லாமே முடிந்து விட்டது தாயே, எல்லாமே முடிந்து விட்டது. நான் வருகிறேன்.
ஹலோ கண்ணாத்தா, சோகத்தின் வேகத்தை பார்த்தாயா? வேலைக்கு சென்ற கணவனின் லீலையை பார்த்தாயா? இருவரிடமும் வாங்கிய சத்தியம் பயன்பட்டதா? ஆபத்து எந்த கோணத்திலே வந்திருக்கிறது பார்த்தாயா? அதுதான் விதி. கண்ணாத்தா, ஏதோ ஒன்று உன் குடும்பத்திலே நடக்கப் போகிறது. இனி உன் மனதிலே நிம்மதி இருக்காது. மன உளைச்சலுக்கு மருந்தென்றும் கிடைக்காது. சின்னமரது, நம் எண்ணத்திலே இடி விழுந்து விட்டது. பயணம் செய்த பரிசலே விரிசல், பயிர் காத்த வேலியால் விபரீதம். நண்பர்கள் என்று நம்பி இருந்தோம், ஆனால் அவர்களை பகைவர்களாக பார்க்கும் காலம் வந்து விட்டது. அண்ணா, நண்பர்கள் நமக்கு பகைவர்களாக மாறவில்லை, ஆனால் பகைவர்கள் தான் நண்பர்களைப் போல் நடித்திருக்கிறார்கள். நம்முடன் பிறந்தவன் நல்லவன் தான் என்று நானும் நம்பியிருந்தேன். ஆனால் நஞ்சினும் கூடிய வஞ்சகன் என்று என் நெஞ்சிலே நான் கொஞ்சமும் கருதவில்லை மன்னா. பிஞ்சிலிருந்தே பழகிய பழக்கம், பெற்ற பிள்ளை போல் வளர்த்த பாசம் எல்லாமே வேஷமாகிவிட்டது மன்னா. உடன் பிறந்த அண்ணனே என்று இந்த தம்பியின் உயிர் கொல்லியாவான் என்று நான் கனவிலும் கருதவில்லை வேந்தே, கனவிலும் கருதவில்லை. ஆஹா, அழகான ஒப்பனை, அற்புதமான நடிப்பு. சேனாதிபதியாரின் சிந்தனையில் சிறப்பான செந்தமிழ் சொற்கள். அண்ணனை பற்றி அறியாதவனா? அந்த சூதுபதியோட புரியாதவனா? இதுதான் உத்தம தளபதியாரின் உயர்ந்த கூற்று. ஓ மன்னா, நான் மாசற்றவன் என்பதை நிரூபிக்க என் மனசாட்சியை தவிர வேறு சாட்சியே இல்லை வேந்து. நடந்த காட்சி இருக்க வேறு சாட்சி எதற்கு? இரவாக மன்னரை கொல்ல வந்தவன் அண்ணன், அவனை அரண்மனைக்கு கொண்டு வந்தவன் நீ. நாணயத்திற்கு யார் பொறுப்பென்றே நான் இருக்கிறேன் என்ற நீ. இதைவிட வேறு விசாரணை தேவையில்லை தளபதியாரே. மன்னரை கொல்ல வேண்டும் என்று திட்டம் தீட்டியவன் நீதான். நானா? ஆமாம், இந்த துராசனுக்கு உன்னை தூண்டிவிட்டவர்களே கம்பெனிகள் தான். அவர்களுக்கும் உடையனத்தவருக்கும் உறவு இருப்பது ஊரறிந்த செய்தி. அந்த உடையனத்தவருக்கும் உனக்கும் ரகசியம் இருப்பது நாங்கள் அறிந்த செய்தி. ஐயோ அரசே, எனக்கு எதுவுமே தெரியாது அரசே, எதுவுமே தெரியாது. தெரியாமல் கேட்கிறேன். ஊமதுரை நம்மிடம் அடைக்கலம் புகுந்தது நம் மூவரை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அப்படி இருக்க விஷயம் எப்படி வெளியே சென்றது? நம் சீமைக்கேற்ற ஜோதி என்று எண்ணி இருந்து, ஆனால் சுட்டரிக்க வந்த கொள்ளையாகிவிட்டாய் நீ. நாட்டை காக்கும் காவல் என்று கனவு கண்டோம், ஆனால் நாசம் செய்த நய வஞ்சகனாகி விட்டாய். உள்ளிருந்தே உழை வைத்த உலகாணி நீ. ஓ அரசே, உடனிருந்தே கெடுத்த பகைவாளி நீ. இல்லை மன்னா, இல்லை. ஒன்ன வந்த இடத்திற்கே ரெண்டகம் செய்தவன் நீ. வேந்தே, உடனிருந்தே குடிவெறித்த கோளாறு நீ. ஓ மன்னா, கல்வன் நீ, கைவன் நீ, பிறந்த பொன் நாட்டையே காட்டிக் கொடுக்க நினைத்த துரோகி நீ. போதும் மன்னா, போதும். உங்கள் வார்த்தையால் என்னை கொல்லாதீர்கள். பாலால் என்னை வெட்டி கொன்று விடுங்கள் மன்னா, என்னை வெட்டி கொன்று விடுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு சொல்லும் என் நெஞ்சை சுக்கு நூறாக்குகின்றன மன்னா. என் உடம்பிலே ஓடும் ஒவ்வொரு துளி ரத்தமும் ஜீவையை நேசிக்கிறது. இச்சீமையிலே ஜனனமான ஒவ்வொரு ஜீவராசியையும் நேசிக்கிறது. துடிக்கும் கைகளையும் தினவெடுத்த தோள்களையும் இந்த மண்ணுக்கும் என் மன்னனுக்கும் என்று நான் என்றோ தாரை வாக்கு கொடுத்து விட்டேன். ஐயோ மன்னா, என் உள்ளத்து உணர்ச்சிகளை உங்களுக்கு எப்படி உணர்த்துவதென்றே எனக்கு தெரியவில்லை மன்னா. நான் கண்ணன காக்கும் என் மன்னனையே என் வாள் வெட்டி சாய்க்க முயலுமா? கயவரை கருவருக்கும் என் வீர நெஞ்சம் உங்கள் கனிந்த உள்ளத்தை அழிக்குமா? களிர்மேல் பாயும் என் கைவேல் உங்கள் கனிந்த மார்பிலே பாயுமா? வெள்ளை தலைகளை வீழ்த்த துள்ளி எழும் என் வீர உணர்ச்சி உள்ளத்தால் வாக்கால் உயர்ந்த உங்களை அழிக்குமா? தாங்க முடியவில்லை மன்னா, என்னால் தாங்க முடியவில்லை. அரசே, ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை உங்கள் வாயால் என்னை நிரபராதி என்று சொல்லிவிட்டு இதே இடத்தில் என்னை வெட்டி வீழ்த்தி விடுங்கள் மன்னா. வெட்டி வீழ்த்தி விடுங்கள். என் தலை உங்கள் தலைகளிலே வீழட்டும். வீழ்ந்த தலையில் வீழும் பொழுதும் உருண்டோடி உத்தமன் என்று பாடட்டும். குறித்தடன் என் குறை உடம்பு இச்சீமையை
உள்ளத்தை காட்டட்டும். குதி பெருகியோடும் என் ரத்த வெள்ளம் என் நன்றி மறவா தன்மையை பேசட்டும். எதிரியின் வில்லுக்கும் வேலுக்கும் அஞ்சாத என் நெஞ்சம் உங்களுடைய துரோகி என்ற சொல்லுக்கு அஞ்சு நடுங்குகிறது மன்னா, அஞ்சு நடுங்குகிறது. அரசே, நான் நிரபராதி மன்னா, என்னை நம்புங்கள் என்று என்னை நம்புங்கள். சரி, நீ நிரபராதி என்று நாங்கள் நம்புகிறோம். ஆனால் எங்கள் நம்பிக்கைக்கு ஒரு நிரூபணம் வேண்டும். குற்றம் சட்டத்திற்கு கட்டுப்படும் பொழுது குற்றவாளியின் வாக்குமூலம் மட்டும் போதாது, நிரபராதி என்பதை நிரூபிக்க வேண்டும். சொல்லுங்கள் மன்னா, சொல்லுங்கள். இந்த முத்தலகை சேர்வை சித்தம் குறையாதவன் என்று இந்த சீமைக்கு எடுத்துரைக்க நல்லதோர் வழி சொல்லுங்கள் மன்னா. சேதுபதி பூமியிலே பொன் பூக்கும் சீமைக்கு புகழ் சேர்க்கும் புண்ணியத்தை எனக்கு பெற்றுத் தாருங்கள் மன்னா. மாமரவர் பெற்றெடுத்த மன்னாதி மன்னர்களே, எனக்கு மாற்று வழிகாட்டுங்கள் மன்னா. என் மனக்கவலைக்கு மாற்று வழிகாட்டுங்கள். அப்படி கேள் வீரமகனே, அப்படி கேள். இந்த குற்றத்திலே உனக்கு பங்கில்லை என்றால் குற்றவாளியை கோட்டைக்கு கொண்டு வர வேண்டும். ஆள் கிடைத்தால் சரி, இல்லையே உன் தலை போகும் தனியாக. ஆமாம், உனக்கு 45 நாள் தவணை தருகிறேன். அதற்குள் உன் அண்ணனை பிடித்து கொண்டு வர வேண்டும். இந்த ஒரு மண்டலம் தவறினால் மறுநாளே உன் தலை தரையிலே வருடும். நல்லதோர் ஆணை மன்னா, நல்லதோர் ஆணை. கண்ணை இணையப்பது போல இந்த மண்ணை காத்த மைந்தருக்கு நல்லதோர் ஆணை மன்னா. கண்ணீர் மலையால் கண்ணங்களை கழுவி காட்டி கொடுத்தவன் என்று கதை கேட்டு போகிறேன். விழி சுமந்த நீரோடும் பழி சுமந்த நெஞ்சோடும் பாவி என்ற பட்டத்தோடு பரிதவித்து போகிறேன். என் உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் முடி மன்னா, உடன் பிறந்தவனை கொண்டு வந்து சேர்க்கிறேன். இல்லையே கொட்டவன் காலடியிலேயே செத்து மடிகிறேன் மன்னா, செத்து மடிகிறேன். நான் அறிகிறேன் என்று அண்ணா, துரோக செயலுக்கு துணையாக இருந்துவிட்டு நல்லவன் போல் நடிக்கிறான். இவனுக்கு 45 நாள் தவணையே தேவையற்றது. முத்தலகுதான் துரோகி. தம்பி, இன்னும் 45 நாள் ஆகவில்லை, அவசரப்படாதே. ஆயா மாரியாயே, என் பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ற சாக்குல அந்த வெள்ளைக்கார அம்மாவை கணக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாவும் பார்க்கிற பார்வையும் பேசுற பேச்சையும் பார்த்தா நமக்கு படிக்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு எப்படியோ அவளையே சொந்தமாக்கி கொடுத்துரு. அது ஒண்ணும் இல்லை எட்டாயே, உன் புட்டுக்கடையில இருக்கிற பாக்கியெல்லாம் சீக்கிரம் எட்டாயிக்கே சொந்தமாக்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்றேன். ஓ அதுவா? சரி சரி, அதெல்லாம் விடியா. இன்னைக்கு வைத்தியங்க வர சொன்னாங்கல்ல, நீ போய் கூட்டிட்டு வா. அதுவும் முக்கியமா 3 நாள் முடிச்சு இன்னைக்கு 4வது நாள் அவர் கால்ல போட்ட மாதிரி சொன்னியா? அதெல்லாம் சொல்லிட்டேன். பழைய சோத்து நேரத்துக்கு வரேன்ட்டாரு. வந்துருவாரு. பழைய சோத்து நேரமா? வாங்க வாங்க. கையில பேக் இருக்குது. இது என்ன கழுத்துல பலாப்பூ தொங்கிட்டு இருக்கிறீங்க? பலாப்பூவா? பாவி, இத வச்சுதான்டா அவன் நெஞ்சி மேல வச்சுதான் வைத்தியம் ஆரம்பிக்க போறேன். புரியுதா? உனக்கு ஒரு சின்ன வேலை. சொல்லுங்க, அதை செய்யறதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். நேரா கடைக்கு போயிட்டு வரையா? கடைக்கு போயிட்டு வரையா? எதுக்கு? 2 முறம் மல்லிகை பூவும் காலனாவுக்கு சூடமும் வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வா. சரி. நான் போயிட்டு நேரம் கழிச்சே வரேன். நான் ஒரு வேலை சொன்னாலே இந்த காலையில போனாலும் சாயந்தரம் தான் வருவாரு. இதுல நீங்க வேற சொல்லிருக்கீங்க இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு தான் வருஷம். நான் போயிட்டு பொறுமையாவே வரேன். அப்புறம் ஏட்டாயே, உன் நெஞ்ச கொஞ்சம் காட்டு, ஒதிச்சு பார்க்கணும். மூச்சை இழுத்து விடு.
எட்டாயே இந்த மருந்த கடகடன்னு கண்ணை முடிக்கூடி கண்ணை முடிச்சு குடிச்சுக்கிறேன். மாடி நிக்க வைக்காம குடி அப்பதான் வைத்தியம் கரெக்டா இருக்கும். குடிச்சிட்டு வைத்தியம்மா. வைத்தியம்மா, தலை சுத்துற மாதிரி இருக்கு. கவலைப்படாதீங்க. உன்னை உள்ள கூட்டு போய்
நான் எண்ணிய எண்ணம் ஈடேறி வருகிறது. மூடான பாதையில் சென்றவனுக்கு சிவப்பு கம்பளம் விரித்து சிறப்பான வரவேற்பு கிடைக்கப் போகிறது. கட்டாந்தரையில் கட்டுண்டு கிடந்தவனுக்கு பட்டு பஞ்சனையில் படுக்கும் காலம் வந்துவிட்டது. அந்த சுந்தர சுகபாக சொர்க்கம் என்னை வருக வருகவன வருக எட்டுட்டும். என் சிந்தனையின் வெற்றிக்கு கிடைத்த சௌந்தரிய வாழ்ந்து வாழ்க வாழ்கவன வாழ்த்தட்டும். நான் வருகிறேன். தயவு செய்து போகாதீர்கள். அத்தான், நான் சொல்வதை கேளுங்கள். அரண்மனைக்கு சென்ற தம்பியின் நிலை என்னவென்று தெரியவில்லை. இப்பொழுது நீங்களும் போகிறீர்களே. கொற்றவனையை கொள்ள துணிந்த உங்கள் எண்ணத்தை தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள். ஏன் அப்படி பார்க்கிறீர்கள்? தயவு செய்து உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் மருதரசியிடம் சென்று மன்றாடி மன்னிப்பு கேட்க வேண்டும். மன்னிப்பா? அதுவும் மன்றாடியா? கண்ணாத்தா, தாலி கட்டிய மனைவி என்ற ஒரே காரணத்தால் விட்டு வைக்கிறேன். பெருத்தியா இருந்திருந்தால் கட்டி துவைத்திருப்பேன். சிறிது என் சிந்தை தவறிவிட்டது. இல்லையே மருது மன்னனை சின்ன பின்னப்படுத்தி இருப்பேன். கண்ணாத்தா,